கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பொது காலத்தில் 7ஆம் வாரத்திலே நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை வாரத்தை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, இன்று திருமணத்திலே முக்கியத்துவத்தினை அவர் எங்களுக்கு அறிய தருகின்றார். அதனை பற்றி சிந்திக்க எங்களை அழைத்து நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, திருமணத்திலே காணப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளாக இந்த அன்பு என்று இருக்கின்றது. அன்பு மற்றவர்கள், அதாவது கணவன் மனைவி இருவருக்கு இடையிலே காணப்படுகின்ற இந்த ஒப்பந்தம் என்ற இந்த அன்பு மிக முக்கியமான ஒரு இடத்தினை வகிக்கின்றது. அப்படியானால் திருமணத்திலே அந்த ஒப்பந்தத்தினை அவர்கள் கொள்கையில் இந்த அன்பு இல்லாவிட்டால், புரிந்துணர்வு இல்லாவிட்டால், ஒருவருக்கொருவர் மதிக்கக்கூடிய தன்மை இல்லாவிட்டால் இந்த திருமணத்திலே எந்த ஒரு நோக்கமும் இருக்காது, அல்லது திருமணத்தின் பயன் கிடைக்காது. கத்தோலிக்க திருமணத்தின் விசேடமாக அப்படியானால் திருமணம் முடித்தவர்கள், திருமணம் முடிக்க காத்து கொண்டிருக்கின்றவர்கள், உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார் இதனை பற்றி சிந்தித்து பார்ப்பதற்காக. அந்த திருமணம், இந்த ஒப்பந்தத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே கணவன் என்ற மனைவி என்ற ரீதியிலே உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய இந்த முக்கியமான ஒரு விடயமாக, முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த திருமணம் காணப்படுகின்றது. இந்த திருமணத்திலே இருக்கின்ற நற்குணங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த அன்பு, ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளும் தன்மை, மற்றவர்களை புரிந்து கொள்வை, மற்றவர்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய தன்மை, இவ்வாறான நற்குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்றதா? அப்படியானால் தொடக்கத்திலே ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தது காரணம், ஆணும் பெண்ணும் இருவரும் சமநிலை கொண்டவர்கள், இறைவனுடைய சாயலால் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் இருவரும் ஒரே பிள்ளைகளாக, இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றபடியினாலே. அதே போன்ற திருமணம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு உன்னதமான அழைத்தலாக இருக்கின்றது. நாங்கள் இதனை பார்க்கின்ற என்று முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், நண்பர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். எழுத்தாசிரியர் சொல்கிறார், நண்பர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது 3 வகையான நண்பர்கள் காணப்படுகின்றார்கள். முதலாவது தங்களுடைய சுயநலத்திற்காக நண்பர்களை பாவிக்கக்கூடியவர்கள். இன்னும் சிலர் நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவர்களோடு இருக்கின்றார்கள், ஆனால் நண்பர்களுக்கு வெட்கத்தை மாத்திரம் கொண்டு வந்து தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். 3வது நபர்கள் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர்களோடு உண்ணக்கூடியவர்கள், கலந்து பேசக்கூடியவர்கள், அவர்களோடு கலர்ந்து நடந்து செல்லக்கூடியவர்கள், ஒத்துழைத்து போகக்கூடியவர்கள், ஆனால் பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வருகின்ற பொழுது அவர்களை விட்டு ஒதுங்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நல்ல பாதையினை இட்டு செல்லக்கூடியவர்களாக இல்லை. அப்படியான திருமணத்திலே காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு தன்மையை அவர் வெளிக்கொண்டு வந்து காட்டுகிறார். அதான் விசுவாசம். திருமணத்தில் காணப்படக்கூடிய அந்த விசுவாசம், அன்பு, இந்த இரு நற்குணங்களை திருமண வாழ்க்கையிலே கையாள வேண்டும் என்பதனை அவர் இந்த நாளிலே எங்களுக்கு அறிய தருகின்றார். அப்படியானால் எனக்கு பிரியமானவர்களே, திருமணம் முடிக்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறார், உடைய கணவன் மனைவிக்கு இருவரையும் உன்னத படைப்பாக இறைவன் படைத்து இந்த உன்னத அழைத்தலை கொடுத்த அவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது இந்த விசுவாசம், அன்பு, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை உங்களுடைய வாழ்க்கையில கையாளுங்கள். உங்களுடைய குடும்பங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசிர்வதிப்பார். உங்களுக்கு தேவையான அந்த உடைய நீங்கள் செல்லக்கூடிய அந்த பாதையினை அவர் அமைத்து தருவார். அந்த பாதையிலே நீங்கள் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, குடும்பமாக செல்லக்கூடிய வாய்ப்பினை இந்த நாளை தரும்படி நாங்கள் செபிப்போம்.